2024 வருடம் கலியுகாப்தம் 5125 சோபகிருது வருடத்திற்கான தை மாத ராசி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான தை மாத நட்சத்திர வாரியான பலன்களை பார்க்கலாம். முதலில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஆத்மகாரகனான சூரியன், ஆயுள்காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் தனி ஆற்றல் இருக்கும். மற்றவர்களை உங்கள் செயல்களில் பங்கேற்க வைக்கும் சாமர்த்தியம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். தொழில் தொடங்க மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும். இதுவரை உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீர்கள். மற்றவர்களால் உண்டான நெருக்கடி விலகி முன்னேற்ற பாதையில் பயணிப்பீர்கள். தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தெய்வீக அருள் உண்டாகும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை முன்னேற்றம் அடைய வைக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். புதிய பொறுப்பு வந்து சேரும். பணியாளர்களின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு விருப்பம் நிறைவேறும். பெண்களுக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் உண்டாகும். குடும்பத்தினர் ஆதரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். பரிகாரம்: அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வளம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உடலுக்கும் மனதிற்கும் காரகனான சந்திரன், ஆயுள் காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து வெற்றியடையும் சக்தி இருக்கும். இந்த மாதம் ஜென்ம சனியின் காலம் முடிவதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாற்றமும் உண்டாகும். சனி பகவானின் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதிந்தாலும் குரு பகவானின் பார்வையின் காரணமாக சங்கடங்கள் விலகும். தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும். செல்வாக்கு உயரத் தொடங்கும். தொழிலை விரிவு செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரயஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதிவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிலர் இருக்கும் இடத்தை மாற்றம் செய்வார்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். அரசியல்வாதிகளின் நிலையில் வெளிச்சம் உண்டாகும். தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். பெண்கள் மனதில் இருந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். கல்வி, வேலை வாய்ப்பு கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது. பரிகாரம்: சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் அணிவித்து வழிபட சங்கடங்கள் தீரும். அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான ராசி பலன்கள். தைரிய காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் ஆதாயம் காணும் அறிவு இருக்கும். இந்த மாதம் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலைகளில் டென்ஷன் உண்டாகும். விளைவு பற்றி யோசிக்காமல் பரபரப்பாக செயல்படுவீர்கள். 3ஆம் இட ராகுவால் முன்னேற்றம் அடைவீர்கள். தைரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். செயல்களில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம், தொழிலில் புதிய பாதை தெரியும். வருமானம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தெய்வ அருளும் பெரியவர்களின் ஆதரவும் உண்டாகும். மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கும் காரியங்களில் எதிர்பார்த்த நன்மை ஏற்படாமல் போகும் என்பதால் உங்கள் செயல்களில் நேரடியாக ஈடுபடுவதால் பிரச்சனைகள் இருக்காது. அலுவலக பணியில் வேலைபளு அதிகரிக்கும். அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். தொழிலாளர்களுக்கு சில நெருக்கடிகள் தோன்றும் என்றாலும் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும். வரவு சீராகும். எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. பரிகாரம்: முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்